வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் தாம்பரம் சேலையூர். ஸோ சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 30க்கு 51. ஸோ ஒரு அடி பார்த்திங்கன்னா கோர்ஸ் இருக்கும், 31 33 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடில் கோர்ஸ் இருக்கும். அதாவது நார்த்துக்கும் சவுத்துக்கும் கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 30 ஃபீட் தான். ஸோ ஒரு 20 ஃபீட் ரோடில் பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ்ட் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குது. 8,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1,24,00,000 கிட்ட வந்துடும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 400 500 மீட்டர் தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல லொக்கேஷனு. நமக்கு அப்ரூவ்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா இமீடியட்டாகவே நம்ம வந்து அப்ரூவ்டு கிடச்சிடும். இந்த லேஅவுட் போட்டதே பார்த்திங்க அப்படின்னா அன்அப்ரூவ்ட் லேஅவுட்டு தான் போட்டது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ரெகுலர் போட்டு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே பார்த்திங்கன்னா அப்ரூவ் வாங்கிட்டு ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வீடுகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே நல்லாவே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். சரிங்களா? ஹைட்டே பார்த்திங்கன்னா நல்லாவே ஹைட்டே தான் பார்த்திங்கன்னா அந்த ரோடும் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு 3 அடி 4 அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக மண் கொட்டி நம்ம ஹைட் ஏற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நமக்கு பேஸ் ஆல்ரெடி பள்ளத்துலேயே இருக்கிறதால பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 அடி பள்ளம் தோயிட்டு அதுக்கு மேலே ரோடுக்கு மேலே ஒரு 3 அடிக்கு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். மண்ணை கொட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த சுத்தன்னு இருக்கிற மண்ணில் ஒரு ஸ்ட்ராங்கே இல்லாத மண்ணில் போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். 8,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் அப்ரூவ் பிளாட் பார்த்திங்கன்னா 9,000 மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. என் லேண்டு கிடைக்கல. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் ரேட்டில் முக்கியமான ப்ரைம் லொக்கேஷனில் பார்த்தோன்னா மார்க்கெட் ரேட்டில் வாங்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த சரௌண்டிங்கில் இந்த பட்ஜெட்டில் யாராவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சொத்து வேணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இதை வாங்கி போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். வெஸ்ட்டு ஃபேஸிங் இது நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது பிரச்சனை இல்லைன்னா இதை நம்ம அப்ரோச் பண்ணலாம். அதே போல் பார்த்தோன்னா 20 ஃபீட் ரோடு. ஸோ ரோடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல லொக்கேஷன் கண்டிப்பாக பார்த்தோன்னா நமக்கு டீசெண்டான பீப்புள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பி வரலாம். ஸோ லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி.